அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு 970வது நிகழ்ச்சி டர்புலன்ஸ். இதுதான் நம்ம பேச போறோம் இன்னைக்கு. ஆஹ் இது எதுக்காக இந்த சப்ஜெக்ட் வந்தது? நம்ம இது வரைக்கும் இந்த இந்த மாதிரி தலைப்பெல்லாம் நம்ம எடுத்து பேசுனதும் கிடையாது, அதை பத்தி சிந்திச்சது கூட கிடையாது. இந்த சிந்தனை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அண்மையிலே நடந்த ஒரு விமான அது என்ன சொல்றது, ஒரு இன்சிடென்ட் சொல்லலாமா? சம்பவம் 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 ஒரு விமானத்துல ஏற்பட்ட சம்பவம். இந்த சம்பவம் இது எங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல தான் நடந்தது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், அதாவது லண்டன்ல இருந்து புறப்பட்டு சிங்கப்பூர் போற ஒரு ஏர்லைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட மியான்மர் கிட்ட வரும்போது தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அவங்க எதிர்பார்க்காதே ஒரு டர்புலன்ஸ் வந்திருக்கு. அந்த டர்புலன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 6000 அடிக்கு கீழே இறங்கி இருக்கு பிளைட். ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட்ல, இப்போ 10 செகண்ட்ஸ்குள்ள இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. நான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன். நான் நிறைய எல்லா பேசஞ்சரும் அப்படியே சீலிங் வரைக்கும் போய் முட்டி நிறைய அடிபட்டு ஒரு 78 வயசு ஃபாரினர் ஒருத்தர் இறந்திருக்காரு. ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காரு. அவர் ஏதோ உடம்பு சரியில்லை, பட் இறந்துட்டாரு. ஸோ நிறைய பேருக்கு அடிபட்டு ஃபிளைட் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு, உள்ள டேமேஜ் ஆயிருக்கு. எமர்ஜென்சி லேண்டிங் ஹாங்காங்ல லேண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் தான் இன்னைக்கு பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதை அதை மையமா வச்சுட்டு பல விமானிகள், விமான பயணிகள், பைலட்டுங்களை கூப்பிட்டுட்டு அவங்கள விமான ஓட்டுநர்களை கூப்பிட்டு பேட்டி கண்டுட்டு இருக்காங்க. நிறைய பேட்டி கண்டுட்டாங்க, நிறைய பேர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இதை பத்தி நம்ம ஒரு நாள் பேசலாமே. இந்த சப்ஜெக்ட் இந்த இந்த சப்ஜெக்ட் பத்தி நம்ம இது வரைக்கும் பேசுறதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் பலரிடம் நான் கொஞ்சம் பேசினேன். அதுல நம்ம முகுந்தன் சார் ஓகே நான் பேசிக்கலாம் அப்படின்னு வரேன்னாரு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர், அவர் இப்ப ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு ட்ரைனிங் பைலட்டா ஜாயின் பண்ண போறாரு ஏர் இந்தியால. அவரையும் கூப்பிட்டுருக்கேன், வரேன்னு இருக்காரு. வீட்டுல கரண்ட் ஆஃப் வந்துடுறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீதர் சார்கிட்ட பேசினேன். அவரும் பேசிட்டு அவர் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஸ்ரீதர் சார் கேட்ட உடனே. ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னாரு. இதை நான் போட்டப்ப யாருன்னா ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க, உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவங்கள் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப அவங்க நம்ம பவளசங்கரி மேடம் வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ரெக்கார்ட் பண்றேன், என்னால ஈவினிங் ஒரு மீட்டிங்க்கு வர முடியாது, நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ரவுண்ட் பார்க்கலாம் அப்படின்றது தான். டர்புலன்ஸ் என்ன ஆக்சுவலா? இதுதான் முதல் கேள்வி நமக்கு. இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றது? வந்துட்டீங்களா சரத்? சரத் வாங்க, வெல்கம். வாங்க வாங்க. ஸ்ரீதர் சார் பேச சொல்லாமா முதல்ல? இல்ல நான் பேசல, மத்த பைலட் எல்லாம் பேசுறேன். டர்புலன்ஸ் சொல்றதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் இருக்குது. chaotic and capricious eddies of air disturbed from calmer state by various forces. சோ இதுதான் ஆக்சுவலா டர்புலன்ஸுக்கு வந்து நேஷனல் போர்ட் ஆஃப் கொடுத்திருக்காங்க ஒரு டெஃபினேஷன். ஓகேவா? அதாவது அமைதியான சூழ்நிலையை வந்து எல்லாம் ஃபுல்லா டிஸ்டர்ப் பண்ணுது வேரியஸ் ஃபோர்ஸஸ் வந்து. அது எந்த ஃபோர்ஸஸ் வருது அப்படின்னம்னா, அது வந்து பேசிக்கலி தி கால்டு ஏர்ல வந்து நிறைய எட்டிஸுக்கு முடியாது, சுழற்சி மாதிரி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. வேரியஸ் ஃபோர்ஸஸ் இருக்காங்க. அது வேரியஸ் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். ஸோ அது வந்து நம்ம பைலட் அவங்களுக்கு எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதுதான் ஜஸ்ட் டெஃபினேஷன் பேசிக்கலி. யூ கேன் கண்டினியூ வித் அதர்ஸ். தேங்க்யூ, நன்றி சார், நன்றி. நீங்க பேசுங்க. அப்புறம் இந்த நிகழ்ச்சி பத்தி, அந்த சம்பவத்தை பத்தி, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சம்பவத்தை பத்தி வேற யாரெல்லாம் நியூஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்க, செய்திகள் தெரியுமா? வேற யாருக்காச்சும் நம்ம இவரு சார் பேச சொல்லாமா? முகுந்த சார் சொல்லுங்க சார். ரஹ்மான் சார பேச சொல்லாமா? முதல்ல கடைசியா பேசட்டுமா இல்ல முதல்ல பேசட்டுமா? சார பேச சொல்லாமே. இந்த நிகழ்ச்சியை பற்றியும் அவர் என்ன தகவல்கள் கொடுக்கிறார் அப்படின்றத பத்தி பேச சொல்லாமே. நான் பேசுறீங்களா? நீங்க பேசுறீங்களா? இவரு யார் வேணாலும் பேசலாம். யார் வேணாலும். ஒரு நிமிஷம் இருக்குல்ல, நம்ம இவரு வந்திருக்காரு,
அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் இருக்கீங்களா? சொல்லுங்க சார். அவர் ரஹ்மான் சார் பேச நான் சொல்லுங்க. இருக்கேன். ரஹ்மான் சார் பேசலாம். அவர் சார் இருக்கீங்களா? வணக்கம் அப்துல் ரஹ்மான் சார், வாங்க. இருந்தாரு, இங்க இருக்காரு. வந்துட்டாரு. வணக்கம் வணக்கம் சார், வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை ஒரு சிறு அறிமுகம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். அறிமுகம், நான் வந்து ஐயா அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா துறை தலைவராக இருந்த துறையில் நான் வந்து ஒரு உதவி பொறியாளர், இயந்திரவியல் உதவி பொறியாளர் இருந்து ஓய்வு பெற்றிருக்கேன் ஐயா. பணி நிறைவு பெற்று இப்போ ஒரு 4 வருஷமா சிதம்பரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கேன் ஐயா. ஓ, மகிழ்ச்சி. ஆமாங்க ஐயா. பொய்முட்லூர்ன்ற கிராமம், இங்கே இருக்கேன் இப்போ. ஐயா தான் சொன்னார் இந்த மாதிரி இருக்கு வாங்க அப்படின்னாருங்க ஐயா. சரிங்க. உங்க சன் எதனா இந்த மாதிரி விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துருக்காரா? அவர் வந்து மெக்கானிக்கல் இது ஏஎம்இ பண்ணாருங்கய்யா. ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங் பண்ணாரு. சரிங்க. பட் அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் பீரியட்ல ஒரு தடவை ஃபிளைட்ல போயிட்டு வந்தாங்க, அவ்வளவுதான் ஐயா. மற்றபடி தொழில் முறையா அவருக்கு வந்து அந்த அனுபவம்லாம் இல்ல. ரைட். ஏன்னா அவரு இப்ப அந்த ஃபீல்டை விட்டுட்டு வேற ஃபீல்ட்ல இருக்காரு, லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்காரு. அப்படியா? சரிங்க சரிங்க. ஆனால் அந்த தொழில்ல இல்ல அவரு. சரிங்க. இப்ப எங்களோட இதுன்னு சொன்ன, இப்ப என்னோட இதுன்னு தான் அந்தமான் போறவங்களுக்கு எல்லாம் டர்புலன்ஸ் எப்படியும் அனுபவிச்சிருக்கிறோம் நாங்க. ஒன்றும் பெரிய இது இருக்காது. அது சிட்டில ஆட்டோல போற மாதிரி தான் இருக்கும். சென்னையில மோசம் எப்படி ஆட்டோல போறீங்களோ அப்படிதான் இருக்கும். அதனால அதுவும் நீங்க 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குற ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அவர் பள்ளமா பார்த்து அடிக்கடி இறக்குவார் அவரு. அப்ப இன்னும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அவருக்கு. கோபத்துல அந்த மாதிரி நாங்க அது மாதிரி அனுபவிச்சிருக்கிறோம். ஒரு ஆட்டோ டிரைவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னாரு. இல்ல நீங்க அது முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க கேன்சல் பண்ண கேட்கல அவரு. அப்புறம் என்னன்னா பள்ளமா பார்த்து ரொம்ப பத்திரமா எங்களை கொண்டு போய் குளிக்கு கொண்டு போய் விட்டாருன்னு வச்சுங்க. அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்கு ஒழிய. ஆனா தனிப்பட்ட முறையில எனக்கு பயம் இருந்தது இல்லை. ஏன்னா சரி குலுங்குது ஏதாவது ஈடும்ட்டு அந்த மாதிரிலாம் ஒரு பயம் இருந்தது இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா நல்லவங்களுக்கு தான் ஏதாவது ஆகும். அதனால எனக்கு எதுவும் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கையில நான் அது மாதிரி பயணம் பண்ணியிருக்கேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையை சொல்லிட்டீங்க சார். இதுல சொல்லணும் இல்லைங்களா ஐயா? நன்றி நன்றி. இந்த வயசுல அது சொல்லணும் இல்லைங்களா? கிருஷ்ணமூர்த்தி சார் ட்ரைனிங்கா? கரெக்ட். அந்தமானுக்கு போறது பெரும்பாலும் விமானத்துல போறதுனால இது வந்து தவிர்க்க முடியாதது. ஒரு முறை என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பேட் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேட் ஹிட் அப்படின்னு சொன்னோன்னு அது அந்த சொன்ன ஒரு பயங்கர ஹைட், ரொம்ப 60,000 அடின்னா கடன்னு கீழே இறங்கி, இப்ப சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எப்படி நடந்ததோ அந்த மாதிரி மேல இருந்து இடிச்சு எப்படியோ ஒரு வழியா உயிர் போயிடும் போல் இருக்குது. வயிறுல இருந்து அப்படியே வர்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கப்பல்ல எப்படி நமக்கு அந்த அளவு குமட்டல் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பயமும் வந்துருச்சு. ஆனா எனக்கு பக்கத்துல இருக்கிறவர் வந்து முதன்முறையா பயணம் பண்றவர் உட்கார்ந்து, அது வடநாட்டு பயணி ஒருத்தர். இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னாரு. இப்ப என்ன செய்யலாம், காலையில டிஃபன் கொடுக்குறாங்க, டிஃபன் சாப்பிடுங்க அப்படின்னு. அவருக்கு பயங்கர கடுப்பாயிட்டாரு. என்ன இது உயிர் போற மாதிரி இருக்குது, என்ன திரும்பி போகுமா தெரியலைங்க, திரும்பி போனா இறங்கிக்குவோம், அந்த பக்கம் போனா போர்ட் பிளேயர், இந்த பக்கம் போனா சென்னை, என்ன அப்படி இருக்கீங்க. இப்போதைக்கு நம்ம கையில டிஃபன் தான் இருக்குது, உப்புமா தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடுப்பாய் திரும்பி வந்த உடனே வாடா அப்படின்ட்டு சரி வட கேக்குறேன், ஏன்டே திருப்பி கேக்குறேன் என்ன செய்வாங்க அப்படின்னு. என்ன செய்வாங்க, திரும்ப பிளைட் எடுத்துட்டு போட்டு போவாங்க, இல்லாட்டி ஹோட்டல்ல தங்க வைப்பாங்க. ஹோட்டல்ல தங்க வச்சா செலவு காசு கொடுப்பாங்களா, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அடுத்த எப்படியோ அடுத்த நாள் தங்க வச்சு அடுத்த நாள் ஒரு பிளைட்ல கூட்டு போனாங்க. அது தரையில இறங்குற நேரத்துல திரும்ப ஏதோ டர்புலன்ஸ் அப்படின்னு சல்லுன்னு மேல தூக்கிட்டாங்க. ரெண்டாவது நாள் அதே மாதிரி அங்க மோசமான வால்நிலை காரணமாக இறங்க முடியல, அங்க தரை இறங்க முடியாத திரும்பி வந்துருச்சு. அவர் திரும்பவும் கேக்குறாரு இப்ப என்ன ஆகும் அப்படின்னாரு. தெரியலைங்க அப்படின்னு. அடுத்த 3வது தடவை அடுத்த பிளைட்டை மாத்தி இன்னும் கொஞ்சம் வெதர்லாம் கிளியர் ஆனோன்னு மத்தியானத்துக்கு மேல கொடுத்தாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறவர் தேடின அவர் இல்ல, அவர் வேற எங்கேயோ வேற சீட்டு மாத்தி போயிட்டாரு. அவரை கரெக்டா லேண்ட் ஆகி உட்காந்துட்டோம். இறக்கி விட்டாங்க கரெக்டா. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை பத்தி ரொம்ப பிரமாதமான விளம்பரங்கள்லாம் வந்துட்டு இருந்தது.
ஒரு கம்போடியாவில இருந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மூலமா சிங்கப்பூர் போறதுக்காக வந்தப்போ ரொம்ப மோசமான அனுபவங்கள். உள்ளார போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஏசி ஒர்க் பண்ணலன்னு இறங்குங்க அப்படின்ட்டாங்க. இப்ப ரெண்டாவது ஒரு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் டிலே ஆச்சு. ஆனா ஒரு செய்தித்தாள் கூட இந்த மாதிரி எல்லாம் ஆச்சுன்ற ஒரு செய்தியோ ஒரு சத்தம் போட்டு கத்துறதோ இது பண்றதோ அதுவும் இல்லாம இருந்தது. இதுதான் டர்புலன்ஸ் போல் இருக்கு. அந்த ஒரு நமக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிலேனாலே இங்க சன் நியூஸ்ல பிளாஷ் நியூஸ்ல போடுறாங்க அந்தமான் விமானம் 2 மணி நேரம் தாமதம் அப்படின்றாங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் 18 மணி நேரம் ஆச்சு. ஒரு நிமிஷத்தை யாருமே கத்த மாட்டேன்றாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றாங்க. ஓஹோ, ஒரு நாளைக்கு மேல போனதான் சொல்லுவாங்களோ சார்? 24 ஹவர்ஸ்க்கு மேல போனதான் சொல்லுவாங்களோ? இல்ல, யாருன்னா ஒருத்தர் பேசுங்க, 2 பேர் பேசினா கேட்கல. அனுபவங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஆனா ஒரு அந்த உயிர் போயிட்டு வர்ற ஒரு அவஸ்தை வந்து அந்த மேல இருந்து கீழே சல்லுன்னு கீழே இறங்குறது அந்த நேரத்துல அத நம்ம எப்படி ஒரு இந்த இதுல என்ன ஒரு பெரிய ராட்சத ஊஞ்சல்ல போயிட்டு திரும்பி ராட்டினம் அதுல போயிட்டு கீழே இறங்கி சல்லுன்னு கீழே இறங்கி வர்றோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வருது. ஆனா அது வந்து நமக்கு விளையாட்டுன்னு தெரிஞ்சிருது. இது வந்து என்ன ஆகுமோ, அடுத்தது என்ன ஆகுமோ, கீழே எங்கேயாவது போய் இறங்கிடுமோ, வெடிச்சிடுமோ அந்த மாதிரி ஒரு பயத்தோட தான் இருக்க வேண்டியிருந்தது. அதை அனுபவிச்சா தான் அதை பத்தி சொல்ல முடியும். அதனால ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். நன்றி. முகுந்தன் சார், நீங்க இப்ப இந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? சிங்கப்பூர் நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன் சார், கேள்விப்பட்டேன். சரிங்க, ஓகே. அதை பத்தி உங்களோட அபிப்பிராயம்? அது எப்படி சொல்லணும்னா, அது எப்படி டெபினிஷன் சொன்னாங்க இல்லையா, எப்படி சொல்லலாம் இன்சிடென்டா அப்படின்னு கேட்டாங்கல்ல. நாங்க என்ன சொல்லுவோம்னா அது ஆக்சிடென்ட் தான் சொல்லுவோம். ஏன்னா எங்க கிளாசிபிகேஷன் எனி இன்ஜுரி டு எ பர்சன் பேசஞ்சர் இட் இஸ் an accident. டெபினிஷன் வைஸ், ரூல் வைஸ் அது எதுவுமே ஆகல, அதாவது ஒண்ணுமேல ஒரு யாருக்கு அடிபடல அப்படி இல்லைன்னா இன்சிடென்ட் வாங்க. அதுதான் டிஃபரன்ஸ் ஆக்சிடென்ட் இன்சிடென்ட். இப்போ இது ஆக்சிடென்ட் கிளாசிபிகேஷன் தான் வரும். அது ஒரு எதனால இந்த மாதிரி ஆச்சு அப்படி இவ்வளவு? அதுதான் சொல்றேன் சார். எனக்கு ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? ஸ்கிரீன் ஷேரா வச்சிருக்கீங்களா? எனக்கு ஆர்டர் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். கொடுத்துருக்கேன் பாருங்க. இல்லையே, ஸ்கிரீன் எதுவும் வரலையே. ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி. ஓகே. வந்துச்சு பாருங்க. பாத்தீங்களா? பெருசு பண்ணிட்டுங்க. சின்னதா தெரியுது. நீங்க ஃபுல்லா பெருசு பண்ணுங்க, மேக்ஸிமைஸ் பண்ணுங்க அந்த மேல டாப் பாக்ஸ். ரைட், ஓகே. இப்போ பாருங்க, இப்போ இது தெரிஞ்சுங்களா? விங்கு ஏர் தெரிஞ்சுங்களா? சரிங்க. இது வந்து ஏர் விசை கொடுத்து வந்து இங்கதான். வாய்ஸ் வரல சரியா. ஒரே ஸ்ட்ரீம் லைன் பேரு. ஸ்ட்ரீம் லைன் போக சொல்ல இந்த லிப்டுக்கு கீழே பிரஷர் ஜாஸ்தியாகும், மேல பிரஷர் குறையும். பேசிக்கலா இதான் லிப்ட்னா இதான். ஒரு ஏர்கிராஃப்ட்ல லிப்ட்னா இந்த ஸ்ட்ரீம் லைன் இருக்கணும், ஸ்பீடு இருக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரீம் லைன் எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, யூ லூஸ் லிஃப்ட். அதனால இப்ப டிராப் ஆச்சுன்னு சொல்றேன் இல்லைங்களா? டிராப் ஆச்சு சொன்னா லிஃப்ட் ஒன்ஸ் யூ லூஸ் தி லிஃப்ட் இட் வில் டிராப். இப்போ லிஃப்ட்ல கையில இருந்தா என்ன ஆகும்? புரியுது. கம்பியா இருந்தா என்ன ஆகும்? யூ வில் டிராப் இல்ல. Similarly, lift is holding the aircraft. The weight of the aircraft is held by lift. அதுவே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இதுதான் பேசிக் பிரின்சிபல். The steam line is disturbed. அதான் பண்டா. சரி, இது எப்பப்போ வரும்? அது கொஸ்டின் வந்து எப்பப்போ அவரால் அடுத்த கொஸ்டின் வந்து ஏன் பைலட்டால கண்டுபிடிக்க முடியல? அடுத்த கொஸ்டின். இப்போ வெதர்ல வந்து வெதர் பாருங்க, வெதர் போட்டு தெரிஞ்சுங்களா? இது வெதர்
ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ரைட்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா மூணு கலர் இருக்கு பாருங்க. 3 கலர், கிரீனு, எல்லோ, ரெட் இருக்கு பாருங்க. இதெல்லாம் கிளவுடைய ரெயின் கெப்பாசிட்டி. கிரீன் இருந்தா சாதாரண கிளவுட், எல்லோ வந்தா கொஞ்சம் அந்த தண்ணி மாய்ச்சர் இருக்கு, ரெட்டுன்னா இது தண்டர் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கு பாத்தீங்கன்னா தண்டர் ஸ்டார்ம்ல மேக்னெட்டா ஒரு கலர் இருக்கு பாருங்க. அந்த மேக்னெட்டான்றது உள்ளவே அந்த மேகத்து உள்ளவே மேலே கீழையும் பயங்கரமா அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்ல போயிருக்கும். தண்டர் ஸ்டார்ம்லயே சரியா இருக்காது, மேலே அது வந்து தனியா இருக்கு பாருங்க, மேக்னெட்டான்னு இருக்கு பாருங்க. அப்ப அது தனியாவே காமிக்கும். சோ பைலட் என்ன பண்ணுவாருன்னா இதெல்லாம் பார்த்துட்டு he will divert. கிரீன்னா he did not divert, yellowனா he did not divert, redனா they try to divert. அதனால இது you got the facility. Nowadays modern aircraft they got lot of facility. அப்போ கிளியர் ஏர் டர்புலன்ஸ்னா ஏன் வரலன்னா இது வந்து தர்மல் நிறைய ப்ராப்ளம் இருக்காதுங்க. அது போட்டோ அத வந்து எதுவுமே இருக்காதுங்க. ஏரே தர்மல்ல ஏதோ ரீசன் இருக்கும். அப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ராடார்ல கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா இப்ப நீங்க இன்டெஸ்டைன் எல்லாம் எடுப்பாங்கல்ல, டாக்டர் எடுப்பாங்கல்ல, இன்டெஸ்டைன் எக்ஸ்ரேல வராது, அப்ப பேரியர் மீல் கொடுப்பாங்க. பேரியர் மீல் இப்ப நீ சிடி ஸ்கேன் எடுத்தீங்கன்னா கூட சாதாரண ஒன்று எடுப்பாங்க, சரியா தெரியலன்னா கான்ட்ராஸ்ட் போட்டு எடுப்பாங்க. அதாவது அப்பதான் அந்த கான்ட்ராஸ்ட் நல்லா தெரியும். அந்த சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாம் அதில் போகாது. அப்போ we can ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏன் அது கான்ட்ராஸ்ட் போடுறாங்க சிடில, பேரியர் மீல் ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த ஷேப் எல்லாம் தெரியறதுக்கோசம் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல அதே மாதிரி நம்மளால பண்ண முடியாது. கிளியர் ஏர் டர்புலன்ஸ்ன்றது எப்போ ஒன்னாலும் வரும், எப்போ ஒன்று எங்க ஒன்னாலும் வரும், கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்கும்னா வெதர் ரேடாருக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. ஏன்னா நத்திங் இஸ் தேர் டு ரிஃப்ளெக்ட். ஏன் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது? அந்த ரேடியோ வேவ்ஸ், ரடார் வேவ்ஸ் it cannot reflect back. So we cannot find out the CAT, clear air turbulence. ஸோ இப்போ அவன் மாட்டுறது அதே மாதிரி தான். ஏன்னா அது ஆழவனா என்ன ஆகும், இந்த லிஃப்ட் டிராப் ஆனா he will drop, aircraft will drop. இதுதான் ஃபண்டா. ஏன் why they are not able to find outனா the CAT தான் they cannot make out. அப்புறம் அவர் சொன்னார் இல்லையா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார்ல பேர்ட் ஹிட் ஆச்சுன்னாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேர்ட் ஹிட் வந்து கீழே தான் ஆகும், லேண்டிங் போதும் டேக் ஆஃப் போதும் அந்த மாதிரி இருக்கும். அவர் கேஸ்ல பேர்ட் ஹிட் ஆச்சுன்னு சொன்னார். we assume பேர்ட் ஹிட் ஆகி ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆயிருந்ததுன்னா அவர் வந்து 60,000 அடி சொன்னார். 40,000 அடிக்கு மேல கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் போறது இல்லை, எக்ஸப்ட் தட் அந்த மேக்ல போறது தான் போவோம். சாதாரண கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்லாம் 40,000 அடிக்கு மேல போறது இல்லை. ஏன்னா ஸ்பீட் அதெல்லாம் நிறைய ரீசன் இருக்கு. அப்ப 40,000 அடியில 35,000 அடியில போக சொல்ல ஒரு பேர்ட் ஹிட்டோ ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னா அவர் வந்து வேகமா இறங்கி இருக்காரு. he cannot hold that flight. ஒரு இன்ஜின்ல he cannot hold that flight. he has to come down. ஆக்சுவலா he did not bother. ஆக்சுவலா சாதாரணமா வந்திருக்கலாம், அவர் வேகமா டிசைன் பண்ணியிருக்காரு, அந்த பைலட் வேகமா டிசைன் பண்ணியிருக்காரு. அது அது தேவையில்லை. ஆனா அது ஏன்னா இப்ப நம்ம இங்க உட்காந்துன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்றது, ஏன்னா காக்பிட் ஆப்பாதான்னு தெரியும் நம்மளுக்கு அவர் என்ன எந்த சிச்சுவேஷன் அப்படி பண்ணார். ஆனா அதனால்தான் பேர்ட் ஹிட் ஆனா ஒரு இன்ஜின் லூஸ் பவர், அந்த ரேட்ல we cannot hold that flight. he has to come down. 15,000 இல்ல 18,000 he has to come down. அது ஒண்ணு. டூரிங் அப்ரோச் கேட்டாரு. டூரிங் அப்ரோச்ல வந்து கண்டிப்பா விண்ட் ஷியர் வாங்காது, அது டர்புலன்ஸ் சொல்றதை விட விண்ட் ஷியர். ஏன்னா தெர்மல் எஃபெக்ட் இருக்கும், சடனா டிராப் ஆயிடுங்க. லாட் ஆஃப் ஆக்சிடென்ட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் அப்ரோச்ல. ஏன்னா விண்ட் ஷியர் வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஆனா என்ன சொல்லுவான், அதுக்கு முன்னாடி லேண்ட் பண்ணவன் பைலட்டு இவர் சே அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, சஸ்பெக்டிங் விண்ட் ஷியர்னு சொல்லிடுவாங்க. ஸோ டவர்ல என்ன சொல்லுவாங்கன்னா சஸ்பெக்ட் பி கேர்ஃபுல், அதர் பைலட் வாண்ட் விண்ட் ஷியர் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்போ கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். வேற ஒன்றும் இல்லை, பவர் கொடுக்கணும், இமிடியட்டா பவர் கொடுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு தே வில் பி ரெடி. ஏன்னா திடீர்னா தே வில் பி ரெடி. இப்போ இதுதான், இதுல யாராவது கேள்வி இருந்தா கேளு, கடைசியா கேட்கறதா கேளுங்க. இப்ப அடுத்தது இல்ல, அடுத்தது நான் வர உங்ககிட்ட
நம்ம பேசுவோம். ஆக்சுவலா வந்து இப்போ உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். நம்முடைய வந்து ஒரு ட்ரைனிங் பைலட் ஒருத்தர் அறிஞ்சிருக்காரு, சரத்குமார் அப்படின்ட்டு. அவருக்கு எப்படி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்கன்றதெல்லாம் கேட்கலாம். வாங்க சரத், எப்படி ஹலோ இருக்கு? அங்கிள். இந்தியால ஜாயின் பண்ண போறாரு. வாங்க, வெல்கம். வெல்கம் டு மைண்ட். உங்களை பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டர்புலன்ஸ் பத்தியும் இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கும் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாங்க, நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க அதுல இருந்து அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ நான் வந்து பிஇ முடிச்சுட்டு கார்வர்ல ஃப்ளை பண்ணேன். அப்புறம் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கினேன். அப்போ அது முடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயே ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஏடிசியா ஒர்க் பண்ணேன். கார்வர்ல ஃப்ளைங் ஸ்கூல்ல வந்து ஏடிசி ஒர்க் பண்ணேன். அப்புறமா வந்து இன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் செலக்ட் ஆயிருக்கேன். இப்போ செலக்ட் ஆகி போயிங் 737 ரேட்டிங் முடிச்சுட்டு இண்டக்ஷனுக்காக வெயிட்டிங். இப்போ நான் மேபி இன்னும் 1 monthல கூப்பிடுவாங்க இண்டக்ஷன். லைசன்ஸ்ல எண்டோஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி போயிங். ஸோ they will be calling in another 1 month. And முகுந்தன் சாருக்கு பயங்கர நாலேஜ், செம்ம நாலேஜ் இருக்கு. He's got a lot of knowledge. அவர் இதுல ஏர் இந்தியால அசிஸ்டன்ட் மேனேஜரா இதுல என்ன பொசிஷன்ல இருந்தீங்க சார்? எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இன்ஜினியரிங். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருந்து ரிட்டையர்ட் ஆனார். ஓ நைஸ் 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 நைஸ். ஸோ டர்புலன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை அங்கிள். ஸோ இப்போ ஒரு 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 தண்ணியை ஹீட் பண்ணுங்க. தண்ணியை ஹீட் பண்ணா ஆவி வந்து இன்னும் மேலே பறக்கும். ஸோ அதே மாதிரி தான் சூரியன் வந்து எர்த்தை ஹீட் பண்ணுது, அந்த காத்து வந்து மேலே போகுது. சிம்பிள் கான்செப்ட். அந்த காத்து மேலே போக உக்கிரமா, இன்னும் சூடு அதிகமா உக்கிரமா போவோம் மேலே. ஸோ அந்த மேலே போற நேரத்துல வந்து நம்ம அந்த காத்தை போய் ஹீட் பண்ணோம்னா நம்ம ஏர்கிராஃப்டை சேர்த்து மேலே கொண்டு போவோம். ஸோ தட் இஸ் அ பேசிக் கான்செப்ட் ஆஃப் டர்புலன்ஸ், அவ்வளவுதான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ஃபீட்ல அந்த அளவுக்கு டர்புலன்ஸ் இருக்காது. டர்புலன்ஸ் எல்லாமே 50,000 ஃபீட், 40,000 ஃபீட், 6,000 ஃபீட். 40,000 ஃபீட், 25,000 ஃபீட் மேலே போனீங்கன்னா டர்புலன்ஸே கிடையாது. உங்க சிக்னல் ஹேங் ஆயிடுச்சு சார். உங்க சிக்னல் ஹேங் ஆயிடுச்சு. பேசுங்க. இல்லங்க, பவர் கட் ஆகி வருது. மறுபடியுமா? ஆமாங்க, பரவாயில்ல. நான் இதுல புரியுது, நான் சொல்றது கிராஸ் பண்ண முடியுதாங்க? புரியுது. சோ இப்போ மேல வந்து there is something called ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஒன்று இருக்கும் அங்கிள். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஒன்று இருக்கும். அதாவது மேல இருந்து பாத்தீங்கன்னா காத்து வந்து ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட டைம்ல மான்சூன், இப்ப மான்சூன் சீசன் இருக்குல்ல, மான்சூன் சீசன்ல பாத்தீங்கன்னா there will be a wind flowing from east to west. அதாவது உங்களை ஒருத்தர் பின்னாடி தள்ளிட்டே போவாங்க அப்படியே. ஸோ யூ கேன் சேவ் மச் ஃபியூல். ஓகேவா? ஸோ ஹெட்விண்ட்ஸ் இருந்தா உங்களுக்கு வந்து ஃபியூல் அதிகமாகும். ஸோ தெர் இஸ் சம்திங் கால்ட் டெயில் விண்ட். ஸோ பைலட் சூஸ் தட் ரூட். பைலட் வந்து வெதர்லாம் பார்த்து அந்த ரூட்டை சூஸ் பண்ணுவாங்க. டெயில் விண்ட்ஸ், ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். குறிப்பிட்ட மான்சூன் சீசன்ல மட்டும் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் கிடைக்கும். பிகாஸ் ஆஃப் த சன் மூவ்மெண்ட். சன் வந்து இப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இருக்குது லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னால விண்ட் ஸ்டார்ட் மூவிங் ஃப்ரம் ஒன் பார்ட் டு அனதர் பார்ட் ஆஃப் த எர்த். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே. அண்ட் டெயில் விண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா தள்ளிட்டே போவோம். ஓகேவா? அந்த தள்ளிட்டே போகும்போது வி கெட் டர்புலன்ஸ். ஆக்சுவலி அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. மிஸ்டர் மணிகண்டன் சொன்ன மாதிரி தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கேட், கிளியர் ஏர் டர்புலன்ஸ் சொல்லிட்டு. ஸோ அந்த பேசஞ்சர் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன் பேசஞ்சர் வந்து சீட் பெல்ட் போட்டிருந்தா ஈஸியாக எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஹி மஸ்ட் ஹவ் நாட் ஓன் த சீட் பெல்ட் ஆக்சுவலி. ஸோ அதனால கேப்டன் எப்போ சீட் பெல்ட் சைன்ஸ் போறாரோ பீப்புள் ஸ்டார்ட் இக்னோரிங். சீட் பெல்ட் தானே, என்னடா பெரிய சீட் பெல்ட்டோட அருமை புரியல இருக்கும். ஸோ சீட் பெல்ட் போட்டுருந்தானா கண்டிப்பாக எஸ்கேப் ஆயிருக்கலாம், 100% எஸ்கேப் ஆயிருக்கலாம் அவர். ஸோ அது மேபி ஒன் ஆஃப் த ரீசன் அவர் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சீட் பெல்ட் போடாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு நான் என்னோட கேள்வி என்னன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டர்புலன்ஸுக்கு வந்து there is no training uncle. particular டர்புலன்ஸுக்கு வந்து there is no training. மணிகண்டன் சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து ரெயினை வந்து டிடெக்ட் பண்ணலாம். ரேடார் வந்து ஹீட் பண்ணிட்டு திருப்பி வரும் கிரீனு. அந்த மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு சில ஷேப்லாம் இருக்கு. அந்த கிரீன்லயே ஹூக் ஷேப் இருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஷேப்லாம் காமிக்கும் இதுல. ஸோ அந்த ஷேப்லாம் பார்த்தா எங்களுக்கு தெரியும். பட் ஆல்வேஸ் யூ கேன் ப்ரெடிக்ட், யூ கேன் ஜட்ஜ் தான் பண்ண முடியும், எக்ஸாக்ட் சொல்ல முடியாது. இப்போ நீங்க எவ்வளவு மணி நேரம் ஃப்ளை பண்ணிருக்கீங்க உங்களோட ட்ரெயினிங்? 250 hours uncle. 50 hours பண்ணிருக்கீங்க. சோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் போக தான் வரும். பட் ரொம்ப ரேரா இந்த மாதிரி நடக்கும். அது எதுவுமே பண்ண முடியாது ஆக்சுவலி. டர்புலன்ஸுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு there is no equipment uncle. ஏர்கிராஃப்ட்ல இந்த எக்யூப்மெண்ட் கண்டுபிடிக்கல ஆக்சுவலி. ஸோ
நம்ம வந்து இப்போ ஒரு மலை, இப்போ சப்போஸ் ஹிமாலயஸ் மேல பறந்தா வி ஷுட் பி காஷியஸ், டர்புலன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா காத்து வந்து மலை மேல ஏறி பறக்கும் போது நம்மளும் அந்த அந்த காத்து மேல ஹீட் பண்ணோம்னா நம்மளும் மேல போயிட்டு கீழே வரும். ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் மவுண்டனியஸ் ஏரியா இருக்கோ, சப்போஸ் நீங்க வந்து இப்போ கடல்ல இருந்து சப்போஸ் நம்ம இந்தியன் ஓஷன்ல இருந்து துபாய்ல ஃபுல்லா டெசர்ட், அங்கிருந்து போனீங்கன்னு வச்சீங்கன்னா அங்க டர்புலன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கடல் மேல அடிக்கிற காத்து வேற, ரோட் ஐ மீன் டெசர்ட் மேல அடிக்கிற காத்து வேற. ஸோ கண்டிப்பா டர்புலன்ஸ் இருக்கும், சம் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னால இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாமே தவிர டர்புலன்ஸ் வந்து நீங்க டிடெக்ட் பண்ண முடியாது, கிளியரா டர்புலன்ஸ். Anyhow, thank you for joining. உங்களோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம். பயணம் மிக சிறக்கட்டும். ரொம்ப 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 தேங்க்ஸ். டீம் மூலமா உங்களுக்கு வாழ்த்துக்கள். டைம் இருந்தா எப்படி இருங்க, நம்ம பேசுவோம். அவரோட ஃப்ரெண்டு வந்து அருள்மணி பைலட் அப்படின்ட்டு, அவர் தான் அந்த சன் டிவில பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த இது பத்தி நிறைய டீட்டெயில் சொல்லியிருந்தாரு. இந்த ஏரோட இது வந்து சொன்னார், இந்த கிளியர் ஏர் டர்புலன்ஸ்ன்றது கேட்ன்றதை பத்தியும் சொன்னாரு. இது பல நேரங்களில் இதெல்லாம் நடக்கும். முக்கியமா பர்டிகுலரா ஸ்பெசிபிக்கா அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஈக்குவேட்டர், பூமத்திய ரேகை இருக்குல்ல, அந்த ஈக்குவேட்டர் வர இடத்துல மட்டும் அந்த 22 டிகிரி மேல மற்றும் டிகிரி கீழே அப்படின்றத சொன்னார். இந்த பிளேஸ்ல வந்து எப்பயுமே வந்து நமக்கு வந்து வெதர் வேற மாதிரி இருக்கும், ஒரு சிவியராகவும் இருக்கும். அந்த வெதர்ல வந்து நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது இயல்பு தான். அந்த பொசிஷன்ல தான் இந்த ஃபிளைட்டும் மாட்டியிருக்கு அப்படின்றதும் சொன்னாரு. இதை பத்தி நம்ம வாங்க சார், ஸ்ரீதர் சார் எக்ஸ்பிளைன் பண்றாரு, கேட்கலாம். So I am neither a pilot nor astronomy or astrophysics கிடையாது. Just used to travel a lot in the flight, அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜெனரலா தெரியும், அவ்வளவுதான். மற்றவங்களுக்கோசம் ஜஸ்ட் ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துடலாம். சொன்னார் இல்லையா, கேட்டன் சொன்னாரு, கிளியர் ஏர் டர்புலன்ஸ் சொன்னார் இல்லையா. அது வந்து பேசிக்கலி 3 விதத்துல நடக்கும். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்றது, மவுண்டன் சொன்னார் சார், சொன்னார் அந்த பைலட் ட்ரெயின் சொன்னார் இல்லையா. மவுண்டன் வந்து இப்படி நம்ம ஆத்துல தண்ணி ஓடி சுத்தி போற மாதிரி, நம்ம ஏர்லயும் வந்து ஏர் ஆல்சோ வில் ஃபாலோ அஸ் அ வேவ்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கும். அது மவுண்டன்ல ஹிட் ஆகிறப்ப என்னன்னா, சில சமயம் ஹிட் ஆகி ஸ்மூத்தா மேல போயிடும், சில சமயம் அங்கேயே அக்யூமுலேட் ஆகும். அது வந்து தே கால்டு மவுண்டன் மாஸ் அப்படின்றாங்க. அது வந்து இட் cannot cross over the mountain. அப்ப என்ன ஆகும்னா அக்யூமுலேட் ஆகிக்கும், இட் ஹஸ் காட் நோ பிளேஸ் டு கோ, இட் வில் கோ அப். அப்ப மேல போறப்ப என்ன ஆகும்னா தட் வில் பிகம் ஸ்பாட் பார்ட் டர்புலன்ஸ். அது ஒண்ணு இருக்குது. ரெண்டாவது வந்து ஜெட் ஸ்ட்ரீம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. அது வந்து எப்படின்னா, அதுவும் வந்து ஸ்ட்ராங் வின்ஸ், அட்மாஸ்பியர்ல வந்து ஸ்ட்ராங் வின்ஸ் ஃபார்ம் ஆகி அது வந்து போயிட்டு இருக்கும். அந்த ஸ்ட்ராங் வின்ஸ் போறது எங்க போகுது அப்படின்னம்னா, அது வந்து பேசிக்கலி வெஸ்ட் டு ஈஸ்ட். ஏன்னா நம்ம எர்த் ரொட்டேட் ஆகிறது வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது போறப்ப என்ன ஆகுதுன்னா, இட் வில் கோ, அந்த ஸ்ட்ராங் வின்ஸ் வந்து இட் வில் கோ ஆல் ஓவர் த குளோப், எல்லா பக்கம் போயிட்டே இருக்கும். ஸோ அது போறப்ப என்ன ஆகுதுன்னா, இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. அது வந்து நார்மலா எங்க நடக்குது அப்படின்னம்னா, அந்த ஃபிளைட் 30,000 40,000 அந்த ஜோன்ல தான் அந்த பேசிக்கலி ட்ரஸோஸ்பியர் அப்படிங்கிறாங்க. அங்கதான் அந்த பேசிக்கலி இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் நடக்குது. அது அந்த ஜெட் ஸ்ட்ரீம் சில சமயம் வந்து டிபெண்டிங் அப்பான் லொகேஷனை பொறுத்தளவு ஸ்பீடு வந்து அதனுடைய வெலாசிட்டி வந்து 100 இருக்கலாம், 200 கிலோமீட்டர் பவர், 300 கிலோமீட்டர் மேக்ஸிமம் போறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அதுல என்ன ஆகுது அப்படின்னம்னா, அந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்ல ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னம்னா, மேல இன்னும் நடுவில் இருக்குது, நீங்க சொன்ன மாதிரி ஈக்குவேட்டர் இருக்குது, மேல வந்து நார்த் போல், கீழே சவுத் போல். ஈக்குவேட்டர் வந்து ஹாட்டான இது, நார்த் அண்ட் சவுத் ஆர் பேசிக்கலி கோல்டு. ஸோ அங்க இருக்க அங்க மிடில் ஈக்குவேட்டர்ல இருந்து வர்ற வார்ம் இது வந்து இட் கோஸ் அப் and then it just mingles with the wind coming from south, north pole. Similarly, the wind coming from south also mingles. அப்ப ஏன்னா it forms some sort of a barrier மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு with different velocities. அது ரெண்டுமே ஜாயின் ஆகிறப்ப you have got different turbulent zones மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. அது ஓகே. மூணாவது வந்து என்ன, இந்த தண்டர் ஸ்டார்ம்ஸ், அதுதான் பேசிக்கலி கிளவுட்ஸ். அந்த கிளவுட் வந்து இப்போ வந்து என்ன அக்யூமுலேட் ஆயிட்டா இருக்கிறப்ப அது வந்து இட்ஸ் ஆல்சோ ஜெனரேட்டிங் வேரியஸ் டைப் ஆஃப் வேவ்ஸ் மாதிரி வந்து இட் ஸ்டேஸ் தேர் இன் த அட்மாஸ்பியர். அந்த கிளவுட் வர்றப்போ என்ன ஆகும்னா தட் ஆல்சோ பாயிண்ட் ஃபார் டர்புலன்ஸ், அந்த இடத்துல ப்ராப்ளம் நடக்கும் அப்படிங்கிறாங்க.
ஸோ இப்ப இதுல எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னம்னா, ஒரு சார் சொன்ன மாதிரி இந்த கேட் இந்த கேட் வந்து இட் இஸ் கிளியர் ஏர் டர்புலன்ஸ் வந்து இப்ப அவைலபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து அவர் சொன்ன மாதிரி இட் cannot predict. என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா எங்கெங்க ரெய்னி வருது எப்படி நம்ம வெதர் காஸ்ட் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் போறப்ப இஸ் நாட் ஏபிள் டு ப்ரெடிக்ட் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் கோயிங் டு கம் அப்படின்ட்டு. ஆனா அது வர்றதுக்கு முன்னாடி பிஃபோர் யூ ஸ்விட்ச் ஆன் த ஹோல் திங் ஹஸ் ஹேப்பன். அதுல வந்து தோஸ் ஹூ ஹேவ் பீன் மேக்கிங் ஹேவிங் த சீட் பெல்ட் அவங்க தப்பிச்சுட்டாங்க, அது இல்லாதவங்க தப்பிக்க முடியல. ஓகே, ஸோ இப்ப வந்து இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா they have this algorithm, turbulence detection algorithm ட்டு வச்சிருக்காங்க, NDTE அப்படின்னு வச்சிருக்காங்க currently in use, especially for example in the what do you call Delta Airlinesல வந்து almost 12,000 pilotsக்கு கொடுத்திருக்காங்க அந்த டேப்லெட்ஸ். அந்த டேப்லெட் இஸ் connected with the algorithms and the NDTE அது வந்து it can predict to some extent. Of course there also it cannot, but at least நார்மலா பிளண்ட் இருக்கிற டூல காட்டிலும் இது வந்து கொஞ்சம் அக்யூரசி இருக்கும். ஸோ they can able to take some precautions அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னம்னா, I used to travel in India also as well as when I was in Africa, West Africa. I used to travel from West Africa within as well as I also from West Africa to almost many countries except Russia and other parts. ஸோ இப்போ வந்து வெளியில போறப்ப என்ன ஆகும் நார்மலா நடக்கும் அப்படின்னம்னா, when we used to try go on international flightல போறப்ப நார்மலி இட்ஸ் பிகர் ஏர்கிராஃப்ட் லைக் Boeing 777 இருக்கும், அல்லது ரீசெண்டா லாஸ்ட் 5-10 years முன்னாடி Airbus 380 வந்திருக்கும். இதுல வந்து எப்படி இருக்குது அப்படின்னம்னா அட்லீஸ்ட் it can tolerate the normal turbulences. ஆனா when it goes to beyond certain level ப்ராப்ளம் இருக்கும். இப்ப நைஜீரியாவில் இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, I encountered 2 times or 3 times very severe problem. ஒரு ப்ராப்ளம்னா நைஜீரியா we have got northern part of Nigeria where it is very close to desert, Sahara desert. Other one is Lagos, which is southern part, which is always cool. Okay, and sea is there. So when we come from northern part to southern part Lagos, it's basically a 2.5 hours flight. So normally they're supposed to come straight flight, but on the day they said that because there are some ministers are there in Abuja, they want to divert the flight, they said. So we said, okay, anyway, no problem. So they were coming from Kanu to another place, Abuja, which is capital of Nigeria. But while coming itself, the pilot announced that the weather condition in Abuja is very, very high because it was very cloudy and thunders is there. So we cannot go over there. And so we are just going back to southern part of Nigeria, which is Lagos. So we all said okay. But all of a sudden, after about 20 minutes later, the pilot has been summoned to come back to Abuja. Abuja is also another dry place basically. And whenever the rain comes, it will be very severe, in fact, there. So we said okay, it's going to take time, we thought. So when they were moving, we could see all of a sudden from bright sun become dark. So we know that, okay, Abuja climate is bad, we thought, but we never expected that they are not, first of all, they are the speed is, wind velocity is very high, and thunder is too much, and cloud thickness they call some terminology. It's also extremely high. As a result, they're not able to take control of the flight, so they put on auto mode, autopilot mode. When they put on autopilot mode, that it decides, how to go. So as they were telling, from 35,000 feet, it was just going down very rapidly, and we don't see anything outside, everything dark beach. And the way it was moving down sharply, dropping, we thought that okay, it is going to think. It has taken almost so many minutes. It's not a few seconds. So everybody was started praying, including myself. Okay, so we are going to kick the bucket. That is what I thought. So I just prayed whatever picture I have. So everybody was crying. Some of the Christians, they were praying hallelujah and all. Some of the Muslims, they prayed inshallah and all. The whole flight, actually it was a very big flight, in fact, with about 210 passengers. Even then, the autopilot mode was engaged. So it was going so deep. And again, the pilot decided maybe he want to come back to normal. When he come back to normal, naturally, there is always some transition. The jerk will be there. So that
that made another problem, because so with all those things, ultimately, he converted it to autopilot mode, and then we just landed with the boom. We don't even know whether we landed at the airport or some other place. Everywhere was dark pitch and full of thunders. Okay, so that is one of the incident where it was really like a kick the bucket type, in fact. So after we come out only, then we know that, okay, everything is gone well. Then another one was when we are coming from within eastern part to Lagos part, because there was a heavy rain. So there also the same problem. He is not able to, visibility was almost nil. He wants to go back to another eastern part of the other airport. There also visibility is zero. Lagos also visibility is zero. And they said there's no fuel, as usual, in fact. So now where to land? So again, the man said that it is better for him to come back to southern part of Nigeria, Lagos, than going back to eastern. Eastern, there is not much of provisions. At least Lagos, there are so many fire equipments, foam chemicals, everything is there. So he went there and then he just dumped the flight thing. And luckily, it did not catch fire. And while dumping itself, he removed all the fuel. We just, belly landing type, you can say, in fact. So then all the foam came and all came. So these are the two experiences I had, in fact. Now from this, what I was just imagining, I understand was the flight which is coming from northern part to southern part has entered into that ITZ zone. That is basically called intertropical convergence zone, which is very common in, in equatorial side. In fact, Nigeria also comes under the equatorial side. So anytime any flight is traveling in that particular zone, that ITZ is that zone, naturally the turbulence, pilot cannot predict, and system also cannot able to predict unless they get the clearance, they get the signal from the ground that, okay, you are flying on so time place, and there's a problem. So that time it was not there at all. So it was helpless. So maybe the Singapore Airlines also must have gone, because the place which is coming from London to Singapore, while approaching the Singapore also, it has to come via equatorial side only. Especially Myanmar is also like a Nigeria, it's also very close to equatorial sections. So because of that, intertropical convergence zones, this could have been possible. This could have been possible before the pilot realizes this. Before he put the fasting seat, even if you put the signal, not many people realizes. As somebody clearly said that they take it easy. A fasting seat is very, very important in the airplane. Whether you like it or not, it is always better to remain fasten the seat. Always, right from beginning to end, unless you want to go for restroom or a toilet or something, go and come back and then do it. And also they always announce that when there is a going down, when they are about to land, they always say that do not use a bathroom. That many people, they don't bother, still they will go. Because there also the problem will be more. If they don't use it, then you will be just jumping it, in fact. Okay. So now in the case of Singapore, what I just read from that, what do you call it? The National Transport Safety Board, as well as Transport Safety Investigation Boards, what they are telling is that this is what exactly they explained, from the cockpit thing. They said that it was flying at 37 feet just above the south of Myanmar, and they entered the turbulence zone. Okay, that turbulence zone, they are not able to say whether it is because of because of that ITCZ or not, but most likely it could be. That's what they are telling, but still the investigation is on. The problem was when they entered the zone, within a second, I think within 14 seconds, the gravitational force changes from plus 0.44 to 1.57 for 14 seconds. When there is a gravitational force, naturally it will come down rapidly. Pilot cannot control, in fact, So, and also when it comes to 1.57 means, normally the unit is supposed to be 1. That is the one which is gravitational force attracting to the earth. If it is 1.57 means you look very heavier, basically, So, the body weight will be heavier, or what do you call, perhaps, you feel like you are 1.57 times the body weight, in fact. So when it comes to that, when it enters that particular zone, it has just gone up to
about 362 feet, it just immediately rises. And after a few seconds, after 8 seconds, again the plane comes down and experience again rapid change of G-force plus 1.35 G to minus 1.5 G. So plus and minus. So that is where the whole thing has taken place. In fact, when it changes the gravitational force from plus to minus, means those who are not put seat, they just go up, and when it becomes plus, they will just, come down. That is why many people go and hit the roof, almost hit the roof, and all the serving trays, everything has gone. So basically, those who are not fastened the seat belts, they all undergone, flying in the air type, they are just flown in the thing, come down, hit wherever they could able to hit, broke the legs, and all those things has happened, in fact. Okay. So, but the descent was actually, it has just come down in 178 feet only, they said, 178 feet because of the rapid changes in 4.6 seconds. The altitude drop is 178 feet, but in that is more than sufficient, because more than sufficient to cause all injuries if those who are not put the seat belt. And apparently all the trays and so because they are serving the breakfast or something like that, so everything has flown. Naturally, injuries could be possible, in fact. So this is what I could understand. Anyway, the expert can give more information. So thank you very much. Yeah. Thank you, sir. Thank you very much. Thank you. And actually the எக்ஸாக்டா அந்த ஈக்குவேட்டர் லைன்ல தான் வருது அது. பாத்தீங்கன்னா அந்த 22 டிகிரி அப் 22 டிகிரி டவுன் சொல்லியிருந்தாங்க. பார்த்தா அந்த ஜோன்ல தான் வருது. அங்கதான் அது பிரச்சனை நடந்திருக்கு. நான் கூட பார்த்தேன், அது 200 ஃபீட் அந்த டவுன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைங்களா? 180 ஃபீட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. 178 feet exactly. 178 feet. 2200 feet தான் சொல்லிருந்தாங்க. பட் யார் இது 1000 feet 6000 feet இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இல்ல இறக்கிட்டே வந்தாங்க, அது வேற விஷயம். பட் 4 secondsல வந்து it dropped from about 178 feet. அப்போ because of the gravitational difference plus minus become plus இருக்கிறதுனால naturally the people who are not fastened the seat, they will மேல போகும், பாடி மேல போகும். அதுக்கு பிளஸ் ஆன உடனே டபான்னு கீழே விழுகும். அப்ப மேல போறப்ப ஹிட் ஆகுது, ஹிட் தான் ஆகும். இந்த மாதிரி நடந்திருக்குது பேசிக்கலி. அதுதான் நடந்தது. ஒரு 7-8 பேருக்கு சிவியரா அடிபட்டிருக்காங்க. ஆமா பட்டிருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் எக்ஸ்பிளனேஷன். ரொம்ப மகிழ்ச்சி. வேற யாராச்சும் பேசுறீங்களா? நாராயண் சார், வேற யாராச்சும்? முந்தன் சார் இருக்காரு. அப்புறம் வாங்க சொல்லுங்க சார். முருகேஷ் பாண்டியன் சார். வணக்கம். அது என்னுடைய ரெண்டு மெசேஜ் சொல்றேன். ஒன்று வந்து விமான அனுபவம், விமான பயண அனுபவம். இன்னொன்று வந்து சீட் பெல்ட்டை பற்றி ஒன்று முக்கியமானது. அது விமான பயண அனுபவம்ங்கிறது பூனால இருந்து இப்போ பெங்களூருக்கு வரும்போது இப்போ மார்னிங் ஃப்ளைட். அது காலையில் பெங்களூர் பக்கத்தில் வரும்போது ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. இந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இதை வந்து பிளைன் வந்து லேண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சமாக குறைஞ்ச இடம் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது மேகத்துக்குள்ள வந்தது. மேகத்துக்குள்ள வரும்போது மழை ஹெவியா இருந்ததுனால நான் ஜன்னல் பக்கத்துல உட்காந்துருந்தேன். அப்போ வந்து இது இருக்கிற அந்த ரெக்கையெல்லாம் வந்து கடன்னு ஆடிச்சு. ரொம்ப ஒரு அதிர்ந்துச்சு. ஒரு லேச ஒரு குழுக்கு இருந்தது. அப்படியே பத்திரமா வந்து இறங்கணும். அது ஒரு அனுபவம். அது வந்து டர்புலன்ஸ் மாதிரி இருந்தது. அது என்ன ஒரு அனுபவம் இருந்தது. அடுத்து வந்து சீட் பெல்ட் சொல்றாங்கல்ல. நான் எலக்ட்ரிக் கார் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது சீட் பெல்ட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அது எப்படி டெஸ்ட் பண்றோம், எப்படி சர்டிஃபை பண்றோம். அப்புறம் வந்து இந்த கிராஷ் டெஸ்ட் பண்ணும்போது வெஹிக்கிளை வந்து இதுக்கு பிரான்ஸ்க்கு அனுப்பி எங்கள் வண்டியெல்லாம் வந்து டம்மி வெஹிக்கிள்லாம் வந்து அனுப்பி கிராஷ் டெஸ்ட் பண்ணோம். அந்த கிராஷ் டெஸ்ட் பண்ணும்போது அந்த வேற என்ன, அந்த டம்மி அதுல வந்து ஒரு டம்மி ஆள் வச்சிருப்பாங்க. டம்மி பர்சன் 2 பேரும் வச்சிருப்பாங்க. அது கிராஷ் ஆன பிறகு அவங்க எப்படிலாம் இது பண்றாங்க, சீட் பெல்ட் அவங்களை எப்படி காப்பாத்துது அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலி சீட் பெல்ட்டுக்கு இண்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு மாசக்கணக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சிலவங்க எல்லாம் டெஸ்ட் வண்டியில ஏறிட்டு சீட் பெல்ட் போடாம இருக்கும்போது ரொம்ப எனக்கு கஷ்டமாவே இருக்கும்.
எவ்வளவு கஷ்டப்பட்டு செக் பண்ணி ஹிட் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ப்ராடக்ட்ல சர்டிஃபை பண்ணி கண்டிப்பா அது வண்டியில கார்ல ஃபிட் பண்ணி அனுப்புறோம். இதை வந்து மக்கள் போற சில இடத்துல போட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு இதாக தான் இருக்கும். அது அப்புறமேல தான் சீட் பெல்ட்டுடைய ரெகுலேஷனே வந்தது. கண்டிப்பா எல்லா காருக்கும் வரணும்னு 2000க்கு பிறகுதான் வந்தது. அதெல்லாம் அந்த 2 அனுபவம் வந்தது. சீட் பெல்ட் கண்டிப்பா நமக்கு எப்பயுமே உதவும் பயணத்துல. நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. முகுந்தன் சார் எதனா பேசுறீங்களா? ஃபர்ஸ்ட் அவரு 2-3 கொஸ்டின் கேட்டுக்க. ஆட்டோ பைலட் பத்தி சொன்னாரு அவரு. ஆட்டோ பைலட்ல எப்படின்னா இமிடியேட்டா கரெக்ஷன் பண்ணுங்க எனி டிஸ்டர்பன்ஸ் ஆட்டோ பைலட். ஏன்னா கம்ப்யூட்டர்னால இட் கேன் சென்ஸ் ஃபாஸ்ட். ஏதாவது ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆனா கூட இட் வில் நாட் ஸ்விங், ஏர்கிராஃப்ட் வில் நாட் ஸ்விங் ஸோ ஃபாஸ்டா. அது வந்து நம்ம பைலட் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆட்டோ பைலட் ரெஸ்பாண்ட். அதான் அதனுடைய எஃபெக்ட். அப்போ டர்புலன்ஸ் ஆனா யோசனை பண்ணி பாருங்க. அது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பழைய போயிங் 77 டர்புலன்ஸ் மோட்னே ஒன்று உண்டு. ஆட்டோ பைலட்லே we can select turbulence மோடுன்னு ஒரு மோடு. அப்போனா இட் allow them to move, swing. இந்த ரெஸ்பான்ஸை குறைச்சிடும், ஆட்டோ பைலட் ரெஸ்பான்ஸை குறைச்சிடும். ஸோ ஆட்டோ பைலட் இஸ் மஸ்ட், ஆல்வேஸ் மஸ்ட். அந்த ரெஸ்பான்ஸை குறைச்சிடும். அப்புறம் இன்னும் சொன்னார் ஸ்ரீதரன் சார், அந்த ஜி பத்தி சொன்னார். ஏர்கிராஃப்ட்ல நாங்க இப்போ மாடர்ன் ஏர்கிராஃப்ட்லாம் ஜி வேல்யூ ஆல்வேஸ் இஸ் ரெக்கார்டட். நாங்க வந்து அந்த 2.5 ஐ திங்க் 2.5 மேல போனாவே we are supposed to do some inspection. ஏர்கிராஃப்ட் வந்து அது 2.5 ஒரு ஃபர்ஸ்ட் பிரைமரி இன்ஸ்பெக்ஷன், செகண்ட் இன்ஸ்பெக்ஷன் அப்படி போயினே இருக்கும். இறங்கி வந்த பிறகு அப்போ நாங்கள் எனக்கு ரிப்போர்ட்ல தெரிஞ்சிடும். அவன் பைலட் ரிப்போர்ட் பண்ணாலும் பண்ணனாலும் we know what has happened in the flight. So if it is அது ரிப்போர்ட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் we got our own schedule. ஏர்கிராஃப்ட் இஸ் டிசைன் ரொம்ப சேஃப்டி இஸ் மோர் தென் 4G 5G வரைக்கும் கூட தாங்கும். அதனால சேஃப்டி வைஸ் there is no problem. அது வந்து பயப்படுறதுக்கு ஒன்றையும் இல்லை. உடஞ்சிடுமோ, நீங்க உடஞ்சிடுமோ அப்படின்னு பிரேக் ஆகிடுமோன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அந்த டிசைன் பண்ண சொல்லவே ஜி வேல்யூ இஸ் இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட் வந்துன்னே இருக்கும். இங்க சிங்கப்பூர் ஃபிளைட், இந்தியன் ஏர்லைன்ஸ் சிங்கப்பூர் ஃபிளைட் போக சொல்லும் same thing happened. I was the quality control manager at that time. பெரிய இஷ்யூ ஆகி போச்சு. ஏன்னா 1000 feet drop. அவர் சொன்னார்ல 178 feet ட்ராப்னு சொன்னீங்கல்ல சிங்கப்பூர் ஏர்லைன். ஓகே, ஏர்கிராஃப்ட் கேபின் வந்து 10 feet தான் இருக்கும், 10 feet கூட இருக்காது. அதே போறத மேலே போய் ஹிட் பண்றதுக்கு 175 feet 10 feet ட்ராப் டடன் ட்ராப் பண்ணாலும் இவருக்கு நீட் கேள்வி இல்லையா? ஸோ அது வந்து இல்லை. நார்த் ஈஸ்ட் ஏரியா இருக்குங்களா, நார்த் ஈஸ்ட் ஜோன், அங்கெல்லாம் வெதர் வெதர் ரொம்ப இருக்கும். நான் கல்கட்டாவில் சொல்ல அடிக்கடி அந்த வெதர் கண்டிஷன்ல அடிக்கடி பிளட் பார்ப்பேன் இந்த கேபின். எவனா சீட் பெல்ட் போட மாட்டான், போய் இடிச்சுப்போம், பிளட் ஃபுல்லா இருக்கும் எப்பவுமே. அது நார்த் ஈஸ்ட் செக்டர்ல அது காமன், குவைட் காமன். வெதர்னால வரும், சில நேரத்தில் அவாய்ட் பண்ண முடியாது, பண்ணுவாங்க. சீட் பெல்ட்டுக்கும் அந்த ஜி வேல்யூ இருக்கு, ஜி தாங்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் இருக்கு. வேற என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தீங்கன்னா, நான் 72ல ஃப்ளைங் ஆரம்பிச்சேன் புஷ்பக் ஏர்கிராஃப்ட்ல. அப்பெல்லாம் லாங் ஃபிளைட் போய் வரும், ஒரு 1 hour ஃபிளைட். நான் கூடூர் போனேன். கூடூர் போயிட்டு 1 hour ஃபிளைட் கூடூர். அந்த நாங்கள் ஃபிளைட் பண்ணி தனியாக தோலும் போயிட்டு வர சொல்ல பக்கத்தில் இல்லு இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, ட்ரெயினில் போக சொல்ல நீங்க பார்க்கலாம். பக்கத்தில் ட்ராக்குக்கு இப்படி போனால் அந்த பக்கம் இன்போர்ட்ல இல்லு இருக்கும். நூன் டைம் நான் போயிட்டு வர சொல்ல நூன் டைம் ஹெவி டர்புலன்ஸ் இடிக்குது. ஏன்னா சீட் பெல்ட் போட்டா கூட ஐ கேனாட் விஸ்டாண்ட் தட் டர்புலன்ஸ். ஏன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி வந்தா பரவாயில்ல, இன்சிடென்ட் என்ன ஆகும், மனுஷன் என்ன ஆகுது. ஐ தாட் ஆஃப் லேண்டிங் சம்வேர் எல்ஸ். அவ்வளோ மோசமா இருந்து எனக்கு. பரவாயில்ல ஏதோ ஒன்று. ஏன்னா இறங்கினா அந்த என்கொயரி இதை விட மோசமா இருக்கும். எங்கன்னா என் வழியில் இறங்கணும்னா அந்த என்கொயரி இருப்பாங்க, ஏன் நீ சும்மா இறங்கியா அதை விட நினைச்சு பார்த்துட்டு ஒரு வழியா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு டர்புலன்ஸ்னா அதுதான். ஆக்சுவலா ப்ராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. அப்புறம் ஒரு வாட்டி ஜெய்ப்பூர்ல இருந்து டெல்லி போகிறோம். நான் எப்பவுமே காக்பிட்டில் தான் உட்காருவேன், பைலட் கூட உட்காருவேன்.
ஏன்னா பேசிக்கலி ஐ மை பைலட் அண்ட் ஐ என்ஜாய் த காக்பிட் அப்படின்னு. அப்போ இதே மாதிரி வெதரில் மாட்டார் அவர். வெதரில் மாட்டிட்டு போடுது நல்லா. அவர் வெதர் அப்போ பழைய டைப், அந்த ஏர்கிராஃப்ட் அந்த வெதர் ஆர்டர்லாம் பழைய டைப் 72லாம் கலர் ஆர்டரே கிடையாது, மோனோக்ரோம் தான். கண்டுபிடிக்க முடியல. இது அபியூசிங் மீ லெஃப்ட் அண்ட் ரைட். என்ன நீங்க மெயின்டைன் பண்றீங்க, வாட் இஸ் இஸ் அப்படின்னு என்ன இது பண்றாரு. ரைட், என்ன பண்ண முடியும், கேட்டுக்கிறோம், அவ்வளவுதான், என்ன பண்றது. அதான் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம்ல போற வெதர்ல மாட்டினாங்கன்னா என்ன பாருங்க, இப்ப ஏரியில ஃப்ளை பண்றதுக்கும் ஏரியில போட்ல போறதுக்கும் ரிவர்ல இருந்து வர ரிவர்ல போட்ல போறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதான் டர்புலன்ஸ். ப்ராக்டிக்கலா சொன்னா ஒரு ஏரியில போனா டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அதான் சொன்ன ஸ்ட்ரீம் லைன் ஃபிளைட்டுக்கும் டர்புலன்ஸ் ஃபிளைட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, உங்களுக்கு கம்பாரிசன் கொடுக்கணும்னா ஏரியில தண்ணியே இருக்காது, டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அந்த ஃபிளைட்டுக்கும் அந்த போட்ல ஃபிளை பண்றதுக்கும் இல்ல வர ரிவருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்க, நீங்க பார்த்துருக்கலாம். அதே மாதிரி தான் ஈக்குவல் கம்பாரிசன் சொல்றாங்க. நிறைய சொல்லலாம், ஏதாவது கேள்வி கேட்கறதுனா கேட்கலாம். ஐ திங்க் வேற யாராச்சும் ரிஃபைபா எதனா பேசுறீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? எல்லோருக்கும் வணக்கம் சார். நீங்க நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்க. நான் இது வரைக்கும் டர்புலன்ஸ் வந்து ரொம்ப கூடுதலா ஒன்றும் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல சார். இப்ப எல்லாம் ஏர்கிராஃப்ட்லாம் சார் முந்தன் சார் சொன்ன மாதிரி ஏர்கிராஃப்ட்லாம் இப்போ அருமையான ஏர்கிராஃப்ட்லாம் இருக்குது. சில கண்ட்ரிஸ் தான் அது ரொம்ப காலமா அதே வச்சு ஓட்டி 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 ஒரே ஒருத்தரை மட்டும் டிக்கெட் இல்லாம ட்ரிவாண்ட்ரம் பாம்பே அபுதாபின்னு எடுக்கும்போது இந்த பாம்பே போகும்போது மட்டும் ஒரு தடவை மாட்டிக்கிட்டேன் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல. அது புறப்படும் போதே கட்டவட்டி மாதிரி டடக்கு சவுண்டு கேட்கும் போதே யோசனை பண்ணேன். அதுல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அது ரொம்ப தூரத்துக்கு இல்லை டர்புலன்ஸ். கடவுள் காப்பாத்துன அந்த டர்புலன்ஸ் வந்தாலே யோசனை தான். ஆனா சார், நான் பயப்படுறது என்னன்னு சொன்னா, அந்த டர்புலன்ஸ் பயப்படுறது இல்லை, யாராவது ஹைஜேக்கர் பிளைட்ல இருந்துருப்பானோ. ஏற்கனவே இந்த கந்தக்காரில் அந்த சம்பவத்தை நம்ம பார்த்து அது அந்த பிளைட்டை எங்கேயா கடத்திடுவாங்களோ, எங்கேயா கூட வச்சிருவாங்களோ, அது நம்ம அந்த மாதிரி தான் எனக்கு எண்ணம் ஓடும். சில இப்போ கூட அந்த ஹைஜேக்கருடைய இதுதான் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஃப்ளைட்டு சம்மந்தப்பட்டது அயாட்டா ரூல்ஸ் படி எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது தான் தெரிய வருது. டெக்னிக்கலாகவே ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறாங்க சார். இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன் சார். ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு தெரியும், 2 மாதத்துக்கு முன்னால் நோம்பில் என் பொண்ணு வந்து பேத்தியை கூட்டிட்டு அவன் மட்டும் அவரு புருஷன் கனடாவில் இருக்காரு, இவன் ஹாங்காங் போகணும். அப்போ டிரான்சிட் வந்து மலேசியா கோலாலம்பூர், அங்கே 3 ஹவர்ஸ் லேண்டிங், அதுக்கப்புறம் தான் ஹாங்காங் ஃப்ளைட்டு. இது வந்து என்னன்னு சொன்னால், ட்ராவல் பண்ணும்போது குழந்தைகளை கூட்டி போகும்போது ஒரு கவனமாக இருக்குங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக வேண்டி தான் இந்த பதிவு பண்ணுறேன். இது ஒரு நல்ல சகனங்கிறத நல்ல தருணங்கிறதுக்காக வேண்டி. அவன் இறங்கி ஃபோன் பண்ணி, இங்குள்ள டைம் நைட்டில் 12 மணி இருக்கும், இறங்கிட்டம்மா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பேசினா, குழந்தைய காட்டினா. ஒரு 1/2 hour இருக்கும், ரொம்ப அழுகுறா பொண்ணு. பொண்ணு ஒரு பக்கம் அழுவ சத்தம் கேட்குது, பேத்தி ஒரு பக்கம் இது கேட்குது. லாஞ்சில் உட்காந்து மலேசியாவில் கோலாலம்பூர்ல என்னன்னு பார்த்தா, அந்த நட்ஸு கேஷோ நட்டு பிள்ளை சாப்பிட்டு இருந்தவா அதை மூக்கில் விட்டுட்டு குழந்தை. அது மூக்கில் விட்டோன்னா எவ்வளோ எடுத்துருக்கிறா, முடியல. கடைசியில் அது ரொம்ப அழுது கொண்டு அவளுக்கு அடுத்தாப்புல ஹாங்காங் ஃப்ளைட்டை வந்து 3 மணி நேரத்தில் பிடிக்கணும். ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நல்ல வேலை மலேசியா இந்த மாதிரி ஏர்போர்ட்ல நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுனால அந்த டாக்டர்ஸ், அங்குள்ள டாக்டர்ஸ் அட்மின்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கொண்டு போய் இவ அழுகுற வந்து தாயை தனியாக நோட்டிட்டு குழந்தைய மட்டும் உள்ள கொண்டு போய் ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த நட்ஸை எடுத்துருக்குறாங்க. அது குழந்தை எப்படி உள்ள போச்சுன்னு தெரியல. ஆனா மூக்கில் பார்க்கும்போது உறிஞ்சுதா இல்லை யாரா ட்ரை பண்ணி உள்ள தள்ளி விட்டாங்க போல இருக்கு. எப்படியோ வந்துருச்சு. 10 நிமிஷம் 20 நிமிஷம் அடுத்த ஃப்ளைட் பிடிக்கிறதுக்குள்ள வந்து டாக்டர் சொன்னாங்க, பிரீத்திங்லாம் நல்லா இருக்கு, அதனால குழந்தைய அடுத்த ஃப்ளைட்ல நீ கூட்டிட்டு போயிருங்க. ஏன்னு சொன்னா, நம்ம எப்போ ஃப்ளைட்ல போனாலும் லாஞ்சில் இருக்கும்போது சாப்பாடு உணவுப் பொருட்களை வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி அன்னைக்கு இருந்தது. டர்புலன்ஸை பொறுத்தவரை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை சார். இந்த ஒன்று மட்டும் ஷேர் பண்ணோம் நினச்சிக்கிட்டே இருந்தால் இது நல்ல தருணம். அதனால பேசஞ்சர் வந்து ட்ராவல் பண்ணும்போது டபுள் கேர் எடுத்துக்கிறங்க. நம்ம பெரியவர்களை கூட்டி போகலாம், பிள்ளைங்களை கூட்டிட்டு போகலாம்,
நாம கூட அவசரத்துல எதையாவது சாப்பிடுற அவசரத்துலயோ பசி அவசரத்துலயோ எதையாவது செய்யலாம். ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப நன்றி சார். இது ஒரு புதிய தலைப்பா இருக்கு. அருமையான தகவல். மோகன்தாஸ் சார் வந்து அதிலே ஈடுபாட்டு இருந்ததுனால ரொம்ப அருமையான தகவல்லாம் சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். தேங்க்யூ. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அதாவது மோகன் சார் அறிமுகப்படுத்தி இருக்காரு இல்லையா, அருள்மணி அப்படின்றவர். அவர் வந்து நல்லா பேசியிருக்காரு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்டும் கூட, ரிட்டையர்ட் ஆனவரும். அவரை கூப்பிடுவோம் நம்ம. சாரு பேசிட்டு சொல்லுவாரு. மோகன் சார் நீங்க அவர்கிட்ட பேசிட்டு சொல்லுங்க ஒரு நாள். நீங்களே பேசிங்க சொல்லுங்க. நீங்களே பேசிட்டா பிக் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா, என் பேர் சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். ஓகே, ஆல்ரெடி ஐ டாக் டு ஹிம். இஃப் யூ வாண்ட் அகைன் ஐ டாக். அதான் நீங்க என் பேரை பேசிட்டு என்னோட நம்பரையும் பேரையும் கொடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி பேசினா ரெகக்னிஷன் இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். அவரு ஒரு நாள் அடுத்த வாரம் 18th அப்புறம் கூப்பிடுவோம். ஏன்னா ஒரு வாரம் லீவ் போறேன், அதனால கூப்பிடுவோம். மகிழ்ச்சி. ஆக்சுவலா வந்து ரொம்ப நல்ல இது. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே சப்ஜெக்ட எடுத்துட்டு பாரதி ராஜாவும் பட்டிமன்ற ராஜாவும் நம்ம பாரதி பாஸ்கரும் 2 பேரும் ஒரு டிஸ்கஸ் பண்ணப்ப அவங்க இத எல்லாத்தையும் பேசினப்ப அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து, நாம இயற்கையை நாசம் படுத்திட்டோம், இயற்கை எல்லாம் இது பண்ணதுனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விதம் ஒரு செய்தியை மக்களுக்கு சொன்னாங்க. அதாவது புதிய கண்டுபிடிப்புகளுக்காக இயற்கையெல்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சு, இருக்கிற சூழ்நிலை மாறிடுச்சுன்ட்டு. பட் நிதர்சனன்றது அப்படியான்றது எனக்கு தோணுச்சு. நிதர்சனன்றது நாம எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் புதுசா நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும். மேல பறக்கிறதுன்றது, மனுஷன் கீழே போறதை விட்டுட்டு மேல போயிட்டான் அப்படின்றதெல்லாம் ஒரு செய்தியா இருந்தாலும், இயற்கையில எங்க வேணா எந்த சிச்சுவேஷன் வேணா மாறி இருக்கலாம். அது எந்த நேரத்திலயும் நடக்கலாம். நம்ம முயற்சின்றது ஃபெயிலியர் ஆகக்கூடாது. அந்த முயற்சின்றதை எடுத்ததுனால்தான் இன்னைக்கு பறக்கிறோம். அது இயற்கையை அகெயின்ஸ்டா போயிட்டோன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளோட ஒரு ரிசர்ச், நம்மளோட டெவலப்மெண்ட், முன்னேற்றம் தான். இன்னைக்கு முன்னேற்றம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம வந்து போய் சேர முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள போய் சேர முடியுமா, ஒரு இடத்துக்கும் போய் சேர முடியுமான்றது கேள்விதானே. ஃபிளைட் இருக்கிறதுனால தானே இவ்வளவு குயிக்கா வரோம். கப்பல்ல போய் இருந்தவங்க இன்னைக்கு ஃபிளைட்ல போறோம். ஒரு காலத்துல கப்பல்ல தான் டிராவல் பண்ணாங்க. கப்பல்ல போறது இலங்கைக்கு போறதுக்கு 3 நாள் ஆகுது கப்பல்ல போனோம்னா. இப்போ ஃபிளைட்ல போனோம்னா 3/4 நேரத்துல போயிடலாம். அப்ப அந்த முன்னேற்றம் இருக்குது இல்லையா, அது வந்து தேவை, மனிதனுக்கு தேவைதான். எப்பயுமே அது தேவை. அது இயற்கைக்கு மாறா போகிறோமா அப்படின்ற கேள்வி கிடையாது. இயற்கையில இருக்கிற நேச்சுரலா இருக்கிற விஷயங்களை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த இது இயற்கையோடு ஒன்றி இருக்கிற விஷயம் தானே தவிர இது வந்து இயற்கைக்கு மாறா இருக்கிறது இல்லை. ஆனாலும் சில இடங்கள்ல இந்த மாதிரி மாறுபட்ட இயற்கை சூழல்கள் இருக்கிறப்ப இந்த மாதிரி பல விதமான சம்பவங்கள் நடக்கிறது வந்து இயல்புதான். அது எப்படி இருந்தாலும் எல்லா சூழ்நிலையா இருந்தாலும் மாறுபட்ட சூழ்நிலைகள் வரும்போது இயல்பாவே நமக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும்ன்றது இயற்கை. பார்ப்போம் இன்னொரு தருணத்தில். வேற யாராச்சும் ஸ்ரீதர் சார் எதனா சொல்றீங்களா? வாங்க, மைக் அன்மியூட் பண்ணு. The climate change வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்குங்களா, அது that also is causing lot of problem towards the industries. ஏன்னா நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, இப்ப வந்து நார்த் அண்ட் சவுத் போல் இருந்து வருது, அதே மாதிரி ஈக்குவேட்டர்ல இருந்து மேல போகுதுங்கிறோம். இப்ப கிளைமேட் சேஞ்சினால என்ன ஆகுதுன்னா, செவியாரிட்டி இஸ் டூ மச். அதனால என்ன ஆகுது அப்படின்னம்னா, இட் காசஸ் மோர் ஹெவாக். டர்புலன்ஸ் அதிகமா இருக்கும், இன்னும் அதிகமா இருக்கும், அன்பிரிடிக்டபிளா இருக்குது. அதெல்லாம் இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த ரீசன் they said that it could be because of the climate changes வந்து the frequency is very high. அதனால turbulence also is getting more and more அப்படின்னு சொல்றாங்க. So இதெல்லாம் could be so many reasons are there in fact. Okay, இருக்கும். நீங்க அது உண்மை கூட தானே சார். வெதர் மாறுச்சுன்னா இந்த காற்று வேகம் தானே நமக்கு. எல்லாமே காற்றோட வேகம் மாறுறப்ப அந்தந்த இடத்துல இது மாறுற சூழ்நிலை தானே. அதுக்கு வந்து வெதர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் தான். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அதுல வந்து இந்த ஒரு சில ப்ரொஃபசர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல அவர் வாட் யூ ஆர் டெல்லிங் இஸ், இந்த 3 எக்ஸ்பிளைன் பண்ண மவுண்டன் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் பிளஸ் கிளவுட் ஃபார்மேஷன், தண்டருக்கு சொன்னோம் இல்லையா, ஐ மீன் டர்புலன்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ஜெட் ஸ்ட்ரீம்ல வந்து ஆல்சோ ரெஸ்பான்சிபிள்
இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா, பேசிக்கலி எல்லா விண்டு மேல போறப்ப டெம்பரேச்சர் ரிலேட்டட் பொறுத்தான் இருக்குது. அப்ரப்டா கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஆல்சோ இஸ் மோர். அது வந்து ப்ராப்ளம் வருதுங்கிறாங்க. ரெண்டாவது வந்து தெர் இஸ் சம்திங் கால் ட்ரேட் விண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அது சாருக்கு தெரியும். ட்ரேட் விங் விச் இஸ் கமிங் ஃப்ரம் நார்தர்ன் பார்ட், நார்த் ஈஸ்ட் பார்ட் டு ஈக்குவேட்டர், and similarly trade will come from southeast part from towards the equator. That also is causing lot of turbulences அப்படிங்கிறாங்க. அது வந்து is becoming more and more because of the carbon emissions and then all those things they said. So இது கூட ஒரு ரீசனாவும் இருக்கலாம். why ஏற்கனவே the flights are not that much sophisticated. It's not possible to get exact picture of cat. பட் அது இதுல வந்து இவ்வளவு தூரத்துக்கு சிவியாரிட்டி அதிகமாச்சுன்னா then what the pilot will do, because he has to try all his level best. அது ஸோ அது ஒரு ரீசன் ஒரு ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு, ஏரோநாட்டிக்கல் ப்ரொஃபஸர். he was giving some thoughts about it. in fact அது நமக்கு தெரியும், நம்ம கிளைமேட் சேஞ்ச்னாலதான் இப்ப பார்த்தோம்னா பாருங்க கிளேசியர்லாம் உருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனோட எஃபெக்ட் மேலே இருக்கும். கிளேசியர் எர்த்தல் இல்லாம மேல அட்மாஸ்பியர்ல அதனோட எஃபெக்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் தட் குட் பி ஸோ பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் கார்பன் எமிஷன் டு பி கண்ட்ரோல்ங்கிறாங்க. பட் எவ்வளவு தூரத்துக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. அது தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். பார்ப்போம். வேற யாராச்சும் பேசுறீங்களா? சரத்குமார் எதனா சொல்றீங்களா? நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி சார். நம்ம சரத் எதனா பேசுறீங்களா? இல்ல uncle, it was nice experience uncle. Thanks for inviting. தேங்க்யூ. வாங்க, அவரு அருள்மணி, அவர் ரிட்டையர்டு பைலட்டை கூட போறோம். அவர் வர நீங்களும் வாங்க, கேட்டுக்கங்க. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அவர் வந்து சன் டிவில பேட்டி கொடுத்திருக்காரு, நீங்க அவங்க பேட்டியை பாருங்க. சரி கண்டிப்பா நல்லா இருக்கு. நான் அந்த லிங்க் அனுப்புறேன். ஓகே அனுப்புறேன். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ வெரி மச். கலந்து கொண்ட நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ ஸ்ரீதர் சார். தேங்க்யூ முகுந்தன் சார்.